வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் அதிமுகவின் எதிர்காலம்தான் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். என்ன நடக்குது அதிமுக? ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சு அதிமுக இணைகிறாங்க அப்படின்றத பார்த்தா இப்போ 4 முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் காலையில் அவர்கள் உட்பட நிறைய நிர்வாகிகள் தாவேக்கால போய் தங்களை இணைச்சிக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன நடக்குது சார்? அதிமுகல முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். ஒரு தாவேக்கால வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அப்ப கட்சி கட்டமைப்பு ரீதியாக தொடர்ந்து அதிமுகவை கரைக்கிற முயற்சியில தாவேக்கா தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாங்க, ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசுறாங்க. அதற்கு பின்பாது குறியீடாக புரிந்து கொண்டு தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராயிறது, தமிழகம் முழுவதும் போய் கட்சிக்கான கட்டமைப்பை உறுதி செய்யறது, சீனியர் நிர்வாகிகளை மதிச்சு அவங்களோட குரலை கேட்கறது, இது மாதிரியான விஷயங்களை அதற்கு பின்பாகவாது தொடங்கி இருக்கணும். நீங்க ஒரு மனிதர் வெற்றியில் இருக்கிற பொழுது நடைபெறுகிற சவால்களை விட அந்த கட்சி 10 முறை தோல்வி அடைந்திருக்கு. அப்ப பெரிய சவால்ல இருக்கு. அப்ப அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாகவாது களத்துக்கு போயிருக்கணும். நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகளை சந்திச்சிருக்கணும். ஒண்ணுமே இல்லை சார், திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கருத்து கேட்கறாங்க, அந்த குழு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அறிவாலயத்திலேயே அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இடம் தர்றாங்க. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில தேர்தல் தோல்வியை தாண்டி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் அதிமுக தேர்தல் தோல்வி என்கிற வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்க ஒரு பக்கம் எல்லாரும் போய் இணைந்துட்டு இருக்காங்க சார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் இணைகிறாங்க. இந்த நேரத்துல அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்களை நீங்க போய் அப்ரோச் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னா அதுதானே ஊடக செய்தியா இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு தேர்தலுக்கான ஒரு அணுகுமுறைன்னு இருக்கு, தேர்தலுக்கு பிந்தைய அணுகுமுறைன்னு இருக்கு. இப்ப இன்னைக்கு கேசி பழனிசாமி போன்றவர்கள்லாம் நீண்ட காலமா அதிமுகவின் குரலாகவே நீக்கப்பட்டிருந்தாலும் கூட பேசிட்டு இருக்கக்கூடியவர். அதே போன்று சசிகலா அவர்கள், இது மாதிரியான நபர்களை டிடிவி தினகரன் போன்றவர்களை நீங்க அமமுக தேவை, இந்த தேர்தலே நம்ம சேர்ந்து தானே பயணித்தோம், தேர்தலுக்கு பின்பு இந்த ஒரே இயக்கமாக ஏன்னா அவ்வளவு சரிவில் இருக்கு அதிமுக. அப்படி கொஞ்சம் பேரா உள்ள வருகிற இணைப்பு விழாக்கள் எப்படி தாவேக்கா சனிக்கிழமை தோறும் முதல்ல பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. சனிக்கிழமை மட்டும் விஜய் வெளியே வந்தாரு தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பின்பு பாத்தீங்கன்னா அதே சனிக்கிழமை தோறும் அதிமுகவினர் இணைச்சிட்டு இருக்காரு. நீங்க போன வாரம் சனிக்கிழமையும் அதிமுகவிலிருந்து போய் இணைந்தாங்க. அப்ப இது சனிக்கிழமை தோறும் நடக்கிறப்ப நீங்க ஏன் சனிக்கிழமை தோறும் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர்களை முதல்ல நினைக்க கூடாது? இதைத்தானே எஸ்பி வேலுமணி சொன்னாரு. வெளியில போனவங்களை பூரா உள்ள கொண்டு வரணும்னு சொன்னாரு. ஒரு கட்டத்தில் அவர் இது எதுவும் நடக்கல, அவருக்கு ஒரு இன்செக்யூர், அவரது மாவட்டத்திலே மாவட்ட செயலாளரை மாத்தி போடுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் தாவேக்கான்ற ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து மாறி திரும்ப அதிமுக போய் இணைகிறாரு. ஆமா சார், அதுல ரொம்ப முக்கியமா பாருங்க, இந்த எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது. 1 பாஜக வானதி சீனிவாசன் அவர்கள் 9 தொகுதிகள் ஜெயிக்குது. அப்ப இந்த முறை அங்க அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறார். நீங்க ஒரு 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர், இன்னொரு முதல்வர் வேட்பாளர் மு க ஸ்டாலின், இந்த 2 முனை போட்டி தான். பட் இது 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில தொண்டாமுத்தூர்ல எதிர்நீச்சல் போட்டு எஸ்பி வேலுமணி வந்திருக்காரு. அப்ப நீங்க ஒரு தலைமை 2 வேலை பார்த்திருக்கணும் சார். ஒன்று கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில போன முறை ஜெயிச்சிருக்கோம், ஒன்னே ஒன்றுல தான் ஜெயிச்சிருக்கீங்க, வேலுமணி மட்டும் தான் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. மிச்சம் 9 தொகுதிகளில் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணணும்னு அவருக்கு ஆதரவு குரலை நீட்டிருக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமா பாருங்க சார், இல்ல அதுக்கான அவகாசம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா? இப்ப தேர்தல் தோல்வி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே இந்த கட்சி 2ஆ பிளவு வருது. ஒரு அணி தனியா போறாங்க, அவங்கள தக்க வைக்கிறது இல்லை, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லது, அவங்களுக்கு எதிர் நிலையில நின்று களத்துல வேலை பார்க்கறது, மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்யறது, இப்படி உட்கட்சி பிரச்சனைகள்லயே அவர் உழன்று கொண்டு இருக்கும் போது இந்த சிக்கல்களை எங்க அப்படி அவர் சமாளிப்பார்? நீங்க கேட்கறது ரொம்ப நுட்பமான ஒரு இடம் தான் சார். உண்மையிலே அவருக்கு அது பெரும் சிரமத்தை தரக்கூடிய இடம் தான். பட் அதிமுக இப்படியான சிக்கலை சந்திக்கிறது முதல் முறை இல்லையே. விஜய் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பே அங்கு ஒவ்வொரு நாளும் தேய்மானம் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னும் ஒரு குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தினர் வெளியேறாங்க, ஏதோ ஒரு வகையில் தனி கட்சியாக உடையிறாங்க. ஓபிஎஸ், ஒரத்தநாடு வைத்தியலிங்கமாக இருக்கலாம், மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கலாம், அதற்கு முன்பு பெரிய ஆளுமைகளாக போன டிடிவி தினகரன் அவர்கள் பின்னாடி 18 பேர் போனதா இருக்கலாம். அப்போ ஒரு தோல்வியிலிருந்து பாடம் படிக்கணும்ல சார். நம்ம இந்த முறை தோல்வி அடைந்திருக்கிறோம், கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, உடனடியாக அவர் செய்திருக்கலாமே. ஒவ்வொரு 2 மாவட்டங்களுக்கும் ஒரு 3 நாட்கள் ஒதுக்கி நான் ஒரு சுற்றுப்பயணம் வர்றேன், நீங்க உங்க குறைகளை ஃபுல்லா எனக்கு சொல்லுங்க, மனக்குறைகளை திறந்த மனதோடு சொல்லுங்க, நான் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு தயார், அடுத்த 5 ஆண்டுகளும் நம்ம தீவிரமான எதிர்க்கட்சி அரசியல் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 நாட்கள் முகாமிட்டு இருந்தாருன்னா
அதிமுக அதுல கவனம் பெற்றிருக்கோம். பொதுச் செயலாளர் வர்றாரு, அடுத்து நம்ம ஊருக்கு வர போறாரு, நம்ம மாவட்டத்துக்கு வர போறாரு, அவர் வர்றப்ப மகிழ்விக்கிறோம் நாளிதழ விளம்பரத்துல இருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் அவங்க என்கேஜ் ஆயிருப்பாங்க. பட் இப்ப அதிமுக இருந்து பிரிந்து போறதுதான் பிரதான செய்தியா மாறிடுச்சு. அதுக்கு ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை தான் காரணம் சார். நீங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நிர்வாகிகள் நீங்க கேட்ட மாதிரி சார், இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் இது போன்றவர்கள் எதிர்நிலைப்பாடு எடுத்தாங்க. ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயே ஃப்ளோர் டெஸ்ட்ல இன்னொரு தரப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்க, தாவேகாவுக்கு. அந்த எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் நின்றவர்கள் 22. நீங்க வேணா நம்ம பேசலாம், 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இல்ல, அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாம் பேசலாம். பட் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததா, அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி ஆகிருச்சுல்ல சார். இந்த 25 திரும்பி ரிட்டைன் வந்தாங்க, 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, மிச்சம் இன்னும் சிவி சண்முகம் நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்களித்தது அளித்தது தானே. அப்ப அது அதிமுகவினுடைய வாக்குகள் பலத்தால தானே அது 144 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை தொடுது. அதற்கு பின்பாவது சுதாகரித்திருக்கணும்ல. அப்ப நீங்க ஒரு எம்எல்ஏக்கள் இப்படி வாக்களிக்கிறாங்க, விஜயபாஸ்கர் தொகுதியில போய் கேட்கிறாரு நான் என்ன முடிவெடுக்க அப்படிங்கிற நிலைப்பாடு தானே அது. விஜயபாஸ்கர் தொகுதிக்குள்ள போய் கேட்கிறாரு, மக்கள்கிட்ட கேட்கிறாரு. மக்கள்கிட்ட இப்ப கருத்து எதுக்கு கேட்கணும்? நீங்க மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, நன்றி தானே சொல்லணும். விஜயபாஸ்கர் ஏன் கருத்து கேட்கிறார்? அப்ப ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு சம்பவம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியும் இருந்தது. அவர் அந்த செய்திகளை காது கொடுத்து கேட்கல சார். இன்னைக்கு பாருங்க சார், கடம்பூர் ராஜு போயிருக்காரு. கடம்பூர் ராஜு எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிர விசுவாசியாக இருந்தவர். நீங்க 2006 2011 நினைக்கிறேன், 2011 16 21 3 தேர்தல்கள்ல தொடர் வெற்றி பெற்றவர். 21 டிடிவி தினகரனை தோக்கடிச்சவர் சார் அவரு. கடம்பூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியினுடைய அன்றைய அரசியல் எதிரி யாரு? டிடிவி தினகரன் அவர். 21 அவரால 21 தொகுதி அதிமுக தோக்குது. கடம்பூர் ராஜு அவர்கள் அந்த 21 தொகுதிகளில் தோல்விக்கு காரணமாக இருந்த டிடிவி தினகரனை தோக்கடிக்கிறார். அங்கே இவருக்கு போட்டியா உருவாகி வந்தவர் மாணிக்கராஜா. அந்த மாணிக்கராஜா ஏற்கனவே திமுக போயிட்டார், அமமுக இருந்து. அப்ப தலகர்த்தர்களை இப்படி இழக்கிறது அதிமுக அடையாளம் என்ன சார்? இந்த ஊர்னா இவருதாங்க, இந்த மாவட்டமா இவர் தாங்க, அந்த அடையாளம் தான் மிஞ்சி இருக்கு. இன்னும் நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத இரட்டை இலை சின்னத்துக்கான ஓட்டு என்பது 20% தான் நீ குறைந்து விட்டது. அப்ப அந்த தலகர்த்தர்களை தக்க வைக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், இனியாவது கவனம் செலுத்தணும். இல்ல எது அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவோட முகங்களாக இன்னைக்கு சேர்ந்த 4 பேருமே முக்கியமான முகங்கள். உடுமலை ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், நீங்க குறிப்பிட்ட மாதிரி கடம்பூர் ராஜுவா இருக்கட்டும், MC சம்பத் வடக்கு மண்டலத்துல கடலூர்ல நன்கு பரிச்சயமான ஒரு முகம், சிவபதி முன்னாள் இவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க. இவங்க எல்லாமே இந்த பக்கம் போய் சேர்றாங்க அப்படின்னும் போது இதை முன்கூட்டியே அவர் கணிக்க தவறிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது போனா போகட்டும் அப்படின்ற மனநிலையோட இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல சார், அதாவது அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கையில தான் இருந்தால் போதும், அந்த கட்சி நன்றாக அப்படியே போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காரு சார். நீங்க இப்ப கடம்பூர் ராஜு போறது, MC சம்பத் போறது, உடுமலை ராதாகிருஷ்ணன் போறது, இது எல்லாமே அந்தந்த மாவட்டத்தில். நான் ஒரு செய்தி பார்த்தேன் சார் அண்மையில. அந்த அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடா இன்னைக்கு இருக்கக்கூடியது போர்வால். அந்த போர்வாலில் ஒரு செய்தி குறிப்பு வருது. ஒரு IT விங்கோட மாவட்ட செயலாளரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறார். யாரு? சிவி சண்முகம் ஆதரவாளர் சுதன் நினைக்கிறேன் அந்த பேர். அவர் சோசியல் மீடியால Facebookல ஒரு பதிவு போடுறாரு. அதை அப்படியே அந்த போர்வாலில் இவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கின அந்த பதிவை தூக்கி போட்டு கீழே போடுறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதை பத்திலாம் இப்ப பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அவர் IT விங்கோட மாவட்ட செயலாளர். அந்த பொறுப்பு பறிக்கப்படுது. அதுல போட்டு தேங்க்ஸ்டா பழனிசாமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு கடைசியில. அப்ப கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரு கீழே இத்தனை ஆண்டுகள் பயணிச்சிருக்காங்க. அப்ப இப்படியான பதிவுகள் போடுகிற அளவுக்கு அந்த கட்சியில அவர் மீதான மதிப்பீட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வச்சிருக்காங்கன்னா அங்க உள்ளபடியே ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு.